ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சு முறுக்கு. இது பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே செஞ்சிடலாம். இதில் சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா பர்ஃபெக்டான அச்சு முறுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். இது செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 250 கிராம் அரிசி மாவுக்கு நான் ஒரு முட்டை அளவு எடுத்துருக்கிறேன். இது நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பெல்லு சேர்த்துருக்கிறேன். 80 கிராம் அளவுள்ள சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஏலக்காயும் இந்த சர்க்கரையோடையே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், அல்லது தனியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான பாலாக எடுத்துருக்கிறேன். இது 120 ml இருக்கும். அச்சு முறுக்கில் முட்டை சேர்த்தாமலும் செய்யலாம். முட்டை சேர்த்தாமல் செய்கிறப்ப நம்ம அரை மூடி தேங்காய்க்கு பதிலாக 1 மூடி தேங்காய் பால் எடுத்து நம்ம சேர்த்து செய்யலாம். இப்போ இதை நல்லா அடித்த பிறகு இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இதில் பச்சரிசி மாவு 250 கிராம் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் ரெடிமேட் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அல்லது வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதில் 250 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேங்காய் பால் கம்மியாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இன்னொரு முட்டையை நல்லா தனியாக அடித்து ஊற்றி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி மாதிரி போயிடுச்சுன்னா அச்சில் மாவு ஒட்டாது. அதனால் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது நான்ஸ்டிக் அச்சு முறுக்கு. இரும்பு அச்சு முறுக்குன்னா நம்ம நிறைய நாள் பழக்கப்படுத்தணும். அது ஆயிலில் போட்டு ஊற வச்சு அது ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அச்சு முறுக்குன்னா நம்ம டக்குன்னு புதுசு வாங்கினோம்னாவே சுட்டுறலாம். இது எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு மாவில் டிப் பண்ணி எடுத்தோம்னா அச்சு முறுக்கு அழகாக வரும். மாவில் டிப் பண்ணுறப்ப அது ஃபுல்லாக கவர் ஆகக்கூடாது. ஃபுல்லாக கவர் ஆச்சுன்னா அச்சிலேருந்து முறுக்கு தனியாக வராது. அச்சில் 3/4 பாகம் படுற அளவுக்கு நாம் டிப் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது எண்ணெயில் வச்சு 1 நிமிஷம் கழித்து ஒரு 2 தட்டு தட்டினோம்னாவே தானாக பிரிஞ்சு வந்துடும். இதே இரும்பில் போட்டோம்னா அது நல்லா பழக்கப்படுத்தணும். இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. நம்ம ஃபஸ்ட்டு டைம் போடுறோம்னா நீங்கள் ஒவ்வொரு முறுக்காக கூட போட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே போட்டு பழக்கம் இருக்குன்னா 2-3 முறுக்கு கூட போடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியான அச்சு முறுக்கு வந்துருச்சு. அதே சமயம் இது எடுக்கிறப்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு நல்லா மொறு மொறுன்னு நம்ம பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது பாருங்கள், எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இது செய்யறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் இருந்தாவே போதும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு டைமும் அச்சு முறுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள். நான் 2 நிமிஷம் நல்லா ஆயிலில் சூடு பண்ணிவிட்டு மாவில் டிப் பண்ணுறேன். அது நல்லா மாவு அந்த அச்சில் ஒட்டிக்கிச்சு அழகாக. இப்போ எண்ணெயில் போட்ட உடனே அது அழகாக பிரிஞ்சு வருது. நான் இன்னொரு டைம் ஆயிலில் வச்சுட்டு உடனே நான் மாவில் தொடுறேன். மாவில் தொட்ட உடனே அது என்ன ஆகுது, அந்த அச்சில் மாவு நல்லா ஒட்டாமல் மாவு கீழே விழுந்துருது. இப்படி நீங்கள் எண்ணெயில் வச்சுட்டு உடனே எடுத்து மாவில் டிப் பண்ணால் மாவு ஒட்டாது. அதனால் நீங்கள் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வச்சு போட்டிங்களா அழகான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.